கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27 மற்றும் 28 வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக தனது சீடர்களுடன் கடைசி ராபோஜனத்தை ஆங்கிலத்தில் இதை லாஸ்ட் சப்பர் என்று விவரிக்கின்றன. இன்றைய வேத தியான பகுதி வசனத்தை நாம் ஆழமாக தியானிப்போம். ஆமென். முதலாவதாக வசனம் 26இல் இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் சரீரம் என்று குறிப்பிடுகிறார். பாஸ்கா பண்டிகையின் போது இயேசு அப்பத்தை எடுத்து பிட்கிறார். இது அவர் சிலுவையில் நமக்காக துண்டிக்கப்பட போகும் அல்லது நசுக்கப்பட போகும் அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. இது என் சரீரம் என்று அவர் கூறும்போது விசுவாசிகள் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள ஐக்கியத்தையும் அவருடைய தியாகத்தையும் இது நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக வசனம் 27இல் திராட்சை ரசம் நன்றி செலுத்துதலுக்கு குறிப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு திராட்சை ரசம் அடங்கிய பாத்திரத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். சீடர்கள் அனைவரும் இதிலிருந்து குடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இது ரட்சிப்பு அனைவருக்கும் பொதுவானது என்பதை நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. வசனம் 28இல் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களின் ரத்தம் பாவ பரிகாரத்திற்காக சிந்தப்பட்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையாக உருவாகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் அநேகருக்காக, அதாவது உலக மக்கள் யாவருக்காகவும் இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி எல்லா பாவங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கியுள்ளார். ஆமென். இதன் மூலம் மட்டுமே மனிதர்களுக்கு உண்மையான பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்பது இதன் மைய பொருளாக அமைகிறது. எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தியின் ஒரு அடிப்படை ஆகும். ஆமென். இயேசு நமக்காக தம்மையே பலியாக கொடுக்க போவதை அடையாளபூர்வமாக இங்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, மாண்டி தேர்ஸ்டே என்பது பெரிய வியாழனாக ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் கொண்டாடுகிறார்கள். நாம் கொண்டாடும் ஒவ்வொரு நாளிலும் தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து அவர் செய்த தியாகத்தை நினைத்து நாம் இங்கு அவரை நினைவு கூற வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.